வணக்கம் தோழர்களே. நம்ம கடைசியா ஒரு சில வீடியோலாம் பார்த்துருப்போம். அந்த வீடியோவில் வந்து இல்லூஷன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லியிருப்பேன். சம்டைம்ஸ் இல்லூஷன் ஆஃப் கண்ட்ரோலுங்கிறது இல்லூஷன் ஆஃப் மைண்டுன்னு கூட சொல்லலாம். இந்த இல்லூஷன் ஆஃப் கண்ட்ரோல்னா கட்டுப்படுத்துறதுங்கிறது ஒரு மாயைன்னு சொன்னோம். மனிதன் ஏன் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறான் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஏற்படலாம். மனுஷன் வந்து கட்டுப்படுத்துறதுக்கு காரணமே பாதுகாப்பு உணர்வு தான். மனிதன் எப்பவுமே தன்னை பாதுகாப்பா வச்சுக்கணும்னு நினைக்கிறான். உடல் அளவுல தனக்கு எந்த தீங்கு நேர்ந்து விடக்கூடாது. மனதளவில உள்ளத்து அளவுல வந்து அவருக்கு எந்த பங்கமும் ஏற்பட்டுவிடக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப பாதுகாப்பாவே மனிதன் இருக்கிறான். அந்த பாதுகாப்பு உணர்வுங்கிறது உடனே ஏற்பட்டதில்ல. இது வந்து ஒரு எவல்யூஷன் தானே, படிப்படியான ஒரு மனித பரிணாம வளர்ச்சியில ஏற்பட்ட விஷயங்கள் தான். மனிதன் வந்து இவ்வளவு தூரம் வந்து இந்த சர்வைவல் ஆயிருக்கிறது காரணம் வந்து அவன் வந்து தன்னை பாதுகாப்பாக ஒவ்வொரு முறையும் பதுக்கி தன்னை பாதுகாத்து வச்சுக்கிட்டதனுடைய விளைவு இன்றைய மனித குல பரிணாம வளர்ச்சி தான். ஆக இந்த பாதுகாப்புங்கிறது ரொம்ப முக்கியம். இதுல இந்த கட்டுப்பாடுக்கும் இந்த பாதுகாப்புக்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உள்ள என்ன ஒளிஞ்சிருக்குன்னு சொன்னா சர்டைனிட்டி, ஷியூரிட்டி, என்ஷூர், நிச்சயம். அதுதான் உறுதிப்படுத்துகிறான் தன்னுடைய சிந்தனையுடைய கட்டுப்பாடுகள்னால. உதாரணத்துக்கு ஒரு பையன், கல்லூரி படிக்கக்கூடிய பையனோ ஒரு பொண்ணை எடுத்துக்கலாம். அவங்க ஒரு விஷயத்த, அவங்க சிந்தனையில ஒரு விஷயத்த கட்டுப்படுத்துறாங்க. ஃபைனல் இயர் படிக்கும்போது இந்த டிகிரியை எந்த அரியரும் இல்லாம நம்ம முடிச்சிட்டோம் அப்படிங்கிறத அவங்க நிச்சயமா அதை நிச்சயப்படுத்துறாங்க, உறுதிப்படுத்துறது தான் அங்க கட்டுப்படுத்துறதுன்னு அர்த்தம். உறுதிப்படுத்தி அதை கட்டுப்படுத்திட்டா நமக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வு வந்துடும். அப்ப நம்ம டிகிரியை கரெக்டா முடிச்சிருவோம் அப்படிங்கிற அந்த ஒரு ஷியூரிட்டியை, அந்த ஒரு நிச்சயத்தை அவங்க உருவாக்கிடுறாங்க. அந்த உறுதித்தன்மையை உருவாக்கி தான் இந்த முடிவுகளை கட்டுப்படுத்துறாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா, நமக்கு ஒரு பாதுகாப்பு, ஒரு சேஃப்டி, பாதுகாப்பு, பரவாயில்ல, நமக்கு எந்த அசம்பாதமும் இந்த படிப்பு சம்பந்தமா ஏற்படாதுன்னு சொல்லி நாம கட்டுப்படுத்திக்கிறோம். அவ்வளவுதான். இது மாதிரி இப்போ நம்முடைய பொருளாதார நிலை, நம்ம செய்யக்கூடிய ஒரு பிசினஸ்ல நமக்கு எந்த எதுவும் நேர்ந்துடக்கூடாது, எந்த அசம்பாவிதமும் வந்துடக்கூடாது, எந்த நஷ்டமும் ஏற்பட்டுவிடக்கூடாது அப்படிங்கிறதுனால நாம சில திட்டங்களை செய்வோம். அந்த திட்டங்களை செஞ்சு வைக்கிறதுனால, ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க பேங்க்ல பணம் போட்டு வைக்கலாம், வீட்டுல நகையா எடுத்து வைக்கலாம், இல்ல வேற ஏதாவது சில சோர்சஸ், சில ஆதாரம், சில மூலங்களை நீங்க உருவாக்கலாம். அப்படி உருவாக்கி வைக்கும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னா, பரவாயில்ல, நமக்கு பிசினஸ் லாஸ் ஆனாலும் நம்ம இருக்கிற நகை பணத்தெல்லாம் வச்சு அடுத்த கட்டத்தை வந்துடலான்னு சொல்லிட்டு நீங்க ஒரு முடிவு பண்ணி வைப்பீங்க. ஆனா உங்களுக்கு உடம்பு ரொம்ப முடியாம போற பட்சத்துல நீங்க எங்கெங்கெல்லாம் பதுக்கி வச்சிருந்தீங்களோ, அதாவது பாதுகாப்பா வச்சிருந்தீங்களோ, ஒரு நிச்சயத்தை உருவாக்கி வச்சிருந்தீங்களோ, அந்த இடத்துல கொஞ்சம் பிரச்சனை ஏற்படும். ஏன்னா நீங்க பாதுகாப்பா வச்சிருந்ததை வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அது இல்லாம போயிடுச்சு. அப்ப வந்து அந்த நிம்மதி நிச்சயமா குலையும். எல்லாம் ஒரு உறுதித்தன்மை தானே. வாழ்க்கைக்கே நம்ம எல்லாத்தையும் கொஞ்சம் உறுதிப்பட எல்லாத்தையும் முடிவு பண்ணி வச்சுட்டோம்னு சொன்னா நாம வந்து பயப்பட வேண்டிய விஷயம் இருக்காது. ஒரு பாதுகாப்பை நம்ம வந்து உணர்வோம். அதனாலதான் வந்து நம்ம நிறைய விஷயங்களை வாழ்க்கையில வந்து கட்டுப்படுத்தவே நினைக்கிறோம். கட்டுப்படுத்துறது அப்படின்னா ஒரு கண்ட்ரோல் பண்றது, மைண்ட்லயே கண்ட்ரோல் பண்ணது. ஏன்னா இவ்வளவுதான் வேணும், இவ்வளவு கரெக்டா நடக்கணும், இதுவரையும் செஞ்சு முடிச்சிருக்கணும் அப்படிங்கறத நம்ம எதிர்கால நோக்கத்துல நாம நிறைய செய்யறோம். இவ்வளவுதான் விஷயம். அந்த இல்லூஷன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறது மனிதனுடைய கட்டுப்பாடு என்பது மாயை தான். அது வந்து முடிவுகளுக்கு உட்பட்டதுன்னு சொல்ல முடியாது. முயற்சிகளுக்கு உட்பட்டது தானே தவிர முடிவுகளுக்கு எந்த காலத்திலும் உட்பட்டது என்பது சாத்தியம் இல்லாத சில விஷயங்கள் தான். காலப்போக்கில் அவைகளும் சாத்தியமா மாறலாம். இங்க இந்த தத்துவம் நாம இப்படி பேசினாலுமே வாழ்க்கை ரொம்ப பெருசு. மனிதனுடைய சிந்தனை எண்ணங்களை விட இந்த வாழ்க்கை மிக மிக பெரியது. மிகப்பெரிய இந்த வாழ்க்கையில ஒரு சிறு துளி, அதுக்குள்ள இருக்கக்கூடிய மிகச்சிறிய அணுக்களை விட மிகச்சிறியதுதான் மனிதனுடைய இந்த தூண்டுதல்கள். அதனால இந்த சின்ன சின்ன தூண்டுதல்கள், சிந்தனைகள்லாம் வச்சுக்கிட்டு ஒன்றும் மனிதனால பெருசாலாம் ஒன்றும் பண்ண முடியாது.
இந்த இவ்வளவு பெரிய இந்த ஆற்றலுக்கு மனிதன் உருவானது அவருடைய சிந்தனை தான். அதனால சிந்தனை வாழ்க, நல்ல எண்ணங்கள் வாழ்க, மனித வளங்கள் மேம்படுக, இயற்கையை பாதுகாத்துக்கிட்டு நல்லபடியா மனிதன் வாழணும். இந்த கட்டுப்பாடுகள் பத்தி நம்ம இன்னும் டீட்டெயிலா நிறைய பார்க்கலாம். நம்ம பேச வேண்டியது நம்முடைய எண்ணத்துல தோன்றியது அத்தனையும் நம்ம பேசிடலாம். இது எல்லாமே ஓரளவு பொதுவாக இருக்கதான் முயற்சி பண்றோம். பொதுவாக இல்லாத பட்சத்துல பிரச்சனை கிடையாது. இது நான் என்னுடைய சிந்தனை, என்னுடைய ஞானத்திலிருந்து, நான் அமைதியா செய்த யோசனையிலிருந்து, என்னுடைய அனுபவங்களிலிருந்து நான் எதையெல்லாம் பட்டியலிட்டு என்னுடைய சிந்தனைகளை தொகுத்து வச்சேனோ அவற்றையெல்லாம் நான் இங்க உங்ககிட்ட பகிர்ந்துகிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். இந்த பகிரக்கூடிய விஷயங்கள் நிறைய பொதுவானவைகளாவே இருக்கும். ஆகையால அந்த பிரச்சனை இல்லை. நண்பர்கள் நிறைய கேள்விகள் கேட்கும் பொழுது அதற்கான பதில்கள் வரும்பொழுதுதான் நம்ம சில கருத்து முரண்பாடுகள் நிச்சயமா ஏற்படும். ஏன்னா உங்களுடைய கண்ணோட்டங்கள் வேற இருக்க வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? அப்போ சில முரண்பாடுகள் ஏற்படும். வேற வழி இல்லை, நம்ம அதை கடந்துதான் போகணும். காலம் நமக்கு அதுக்கு நல்ல பதில்களை ஒவ்வொருவருக்கும் நமக்கு கற்பிக்கும் என்பதை மனதில் வச்சுக்கலாம். நன்றி நண்பர்களே. நாம இன்னொரு வீடியோல நாம பார்க்கலாம். நன்றி தோழர்களே, நன்றி.